யாரது? அண்ணே அண்ணே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை. டாக்ஸி! அம்மா அம்மா அம்மா! என்னடா இது? சினிமா போயிட்டு போன? அட போமா, அது ஒரு பேய் படம். ஒரு பொண்ணை பேய் பிடிச்சு ஆட்டுது. அந்த பொண்ணு இழிக்கிறதோ அந்த நாக்க கொலை நடக்குது. நான் பாதியிலே வந்துட்டேன். நல்ல புள்ளடா நீ. உலகத்துல எதுக்குமே பயப்படாத உனக்கு எப்படிதான் அந்த பேய் பயம் பிடிச்சதோ தெரியலையே. இத கேளு, இந்த படத்தை பார்த்து பயந்து போய் வெளியே ஓடி வந்துட்டேன். தியேட்டர் விட்டு வெளியே வந்தா ஒரே இருட்டு, யாரையுமே காணோம். நான் மாத்திரம் தான் இருக்கேன். பார்த்தவன சினிமா பார்த்துட்டு இருக்கானே. சரி பரவாயில்ல, இருட்டிலே தைரியமா நடந்து போயிடுவோம் அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நடந்து போயிட்டே இருந்தா திடீர்னு யாரோ என்ன அண்ணே அண்ணேன்னு கூப்பிடுற மாதிரி கேட்டது. தைரியமா தெரியும் பார்த்தேன், யாரையுமே காணோம். வெறும் பிரம்மையா இருக்கும். அதே நினைச்சிட்டு இருக்காம சாப்பிட்டுட்டு தூங்கு. ஏண்டா? வேணாம், நான் ஃப்ரெண்ட் வீட்டுல சாப்பிட்டேன். குட் நைட். குட் நைட். அண்ணே அண்ணா அண்ணா, படிக்கிறியா? பயந்தாங்க. இது பேசாது. அண்ணா பயப்படாத, நான் உன் தம்பிதான். தம்பியா? என்ன இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு? இது என்ன கனவா, பயமா, பிரம்மையா? ஐயோ, இது நிஜமா? நிஜம்தான் அண்ணா, நான் உன் தம்பி. என்ன கொன்னுட்டாங்க. ஆவியா வந்துருக்க. ஆவியா? ஆவியாரே, ஹலோ, நீங்க அட்ரஸ் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்து வீட்டுல ஒரு ராம இருக்கான், பேரு கோதன் ராம. நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, எனக்கு தம்பியா கிடையாது. ஐயோ
கொஞ்சம் நில்லுன. அப்பா சாகுற வரைக்கும் எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கிறதே தெரியாது. அப்பா சாகும் போதுதான் உண்மையை சொல்லிட்டு போனாரு. பயப்படாதுன்னு, நான் சத்தியமா உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ அம்மா கிட்ட போய் நாம 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க தானா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா. அப்புறமா நான் எல்லாத்தையும் சொல்றேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்களேன். நான் ஆவியா வந்திருக்கிற அம்மாவுக்கு தெரிய வேணாம். அப்பா செத்ததும் அம்மாவுக்கு தெரிய வேணாம். ஏன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன? சரி. ஹலோ ஹலோ, இப்ப நான் போலாமா? பயந்தாங்குள்ளி. சரி, சீக்கிரமா போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ். அம்மா அம்மா, ஐயோ அம்மா. என்னடா இன்னும் நீ தூங்கலையா? ஐயோ தூக்கம் வரலையே. ஆவிதானே வருது. என்னது? இல்ல, தூக்கம் வராம இப்படி படுத்துட்டு இருக்கும் போது வாய் வழியா கொட்டாய் வருதுன்னு சொன்னேன். எனக்கு இப்ப ஒரு விஷயம் முக்கியமா தெரிஞ்சாகணும். என்ன? நான் உனக்கு ஒரே பிள்ளை தானா? ஏ, நீ என் பிள்ளைதான். ஐயோ, அதுல எனக்கு சந்தேகம் இல்ல. நான் மட்டும்தான் உனக்கு பிள்ளையா, இல்ல உனக்கு பிறந்த ரெட்ட குழந்தைகள்ல நான் ஒருத்தன? ராமு, உனக்கு உனக்கு இது எப்படி தெரியும்? அப்படின்னு? ஆமாப்பா, என் ரெட்ட பிள்ளைகள ஒருத்தன் தான் நீ. உங்க அப்பா இன்னொருத்தியோட வாழ்ந்ததால அவரை விட்டு பிரிஞ்சுட்டேன். அவர் பிரிஞ்சு போகும்போது ரெட்ட பிள்ளைகள ஒரு பிள்ளைய தான் வளர்க்கறதா சொல்லி எடுத்துட்டு போனார். இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட மறைச்சேன்னா, உனக்கு உன் தம்பியை பார்க்கணும்னு ஆசை வந்து உங்க அப்பாவோட தொடர்பு ஏற்பட்டு என்னை விட்டு நீ விலகி போயிடுவியோன்னு பயந்து. உன்னுடைய அன்பும் பாசமும் மட்டுமாவது எனக்கே சொந்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ராமு, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பாவை பாத்தியா, இல்ல உன் தம்பியை பாத்தியா? இல்ல, அவங்க எல்லாம் நான் எப்படி பார்க்க போறேன்? யாரோ ஒருத்தர் சொன்னாரு, அதை நான் நம்பல. அதான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். ஆனா எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு சகோதரர் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. யாரோ என்ன அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுற மாதிரி கேக்குது. இந்த மாதிரி உணர்ச்சி எல்லாம் ரெட்டையா பிறந்தவங்களுக்கு தான் இருக்கும்னு நான் புஸ்தகத்துல எல்லாம் படிச்சிருக்கேன். அதனாலதான் உன்னை கேட்டேன். ஐயா, நீ என்னமா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? இதெல்லாம் தெரிஞ்சனால உங்ககிட்ட இருக்கிற அன்பு எனக்கு குறைஞ்சிருவா போது. நீ போய் படு. குட் நைட்.